கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, குடும்ப ஒற்றுமை இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, எப்போ நல்ல நேரம் வரும் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருப்பவர்கள், திருமணம் நடக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீடித்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, பணங்காசு சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த 4 மாத காலம் சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி உங்களுக்கு குடும்ப கஷ்டங்களை உங்களுக்கு முழுமையாக தீர்த்து வைக்க போகிறார். பணம், காசு, உங்கள் செல்வாக்கு நிலை அடுத்த 4 மாத காலம் மிகச்சிறப்பாக உயரப்போகிறது. சுக்கிரன் பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் என்று வாங்க பதிவில் பலன்கள் காணலாம். ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். சுக்கிர பகவான் 1/9/2026 அன்று கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி 2/1/2027 வரை ஒரு 4 மாத காலம் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதியானவர். கன்னி ராசியில் நேசமும் மீன ராசியில் உச்சமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவானை பற்றி சுருக்கமாக சில விஷயங்களை காண்போம். சுக்கிர பகவான் ஜாதகத்தில் சேர்ந்த கிரகத்தோடு எந்த கிரகத்தோடு சேர்கிறாரோ அந்த கிரகத்திற்கு தகுந்த மாதிரி பலன்கள் கூட குறைய கொடுக்கக்கூடியவர். சுக்கிர பகவான் அப்படின்னாலே அன்பு, பாசம், காதல், காமம், ஆசை, ஆடம்பரம், வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பர வசதி வாய்ப்புகளுக்கு காரகன் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடன் சேர்ந்த கிரகத்திற்கு ஏற்ப சுக்கிர பகவான் நன்மை தீமைகளை கொடுக்கக்கூடியவர். மனிதன் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூலம்தான் மனிதன் வாழ்வதும் அழிந்து போவதும். சுக்கிரன் நவ கிரகங்களில் அசுர குரு. மனிதனாக பிறந்து விட்டாலே வசதியாக வாழ வேண்டும். காரு, பைக்கு, வண்டி, வாகனம், மாடி, வீடு. மற்றவர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்கள், தன்னுடைய பங்காளி, அண்ணன் தம்பி தன்னை பார்த்து பொறாமப்படணும். அந்த அளவுக்கு நான் பணம் சம்பாதித்து வாழ வேண்டும் அப்படின்ற ஆசையும் அகங்காரத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் தான் அந்த சுக்கிரன். சுக்கிரன் அன்பு, பாசம், காதல், காமம் இப்படி இனிமைக்கு அதிபதியானவர். அதே வழியில் சுக்கிரன் தான் திருட்டுத்தனத்துக்கும் கடத்தலுக்கும் கொலைக்கும் அதிபதியாக சுக்கிர பகவான் தான் வேறு ஆசையை உண்டு பண்ணி தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அந்த ஆதங்கத்தில் சுக்கிரன் ஒரு மனிதனை தூண்டி விட்டுருவார். கடத்தல், வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து கடத்திக்கிட்டு வர்றது, தங்கம் கடத்துறது, பணத்தை கடத்துறது, இந்த மாதிரி. காதல் எனக்கு கைகூடல, கொலை பண்ணுறது. சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா அதை எதிராக திருப்பி விட்டுருவார். பல இடங்களில் காதல் கைகூடவில்லை என்று கொலை பண்ணுறாங்க. கணவன் மனைக்குள் துரோகம், கழுத்து நெரிச்சு கொலை பண்ணுறாங்க. இந்த சுக்கிரன் தனக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு எதிராக சுக்கிரன் அசுர குணத்தை திருப்பி விட்டுருவார். அசுர குரு சுக்கிர பகவானை பற்றி நான் ஜோதிட ஆராய்ச்சியில் பெரிய அளவு ரகசியங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறேன். நல்லா வசதி வாய்ப்பாக வாழணும் அப்படின்னு நகை திருடி, பணம் திருடி, திருட்டு பட்டத்தில் ஜெயில் தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்களும் சுக்கிரன் ஆசையை மனிதனுக்கு எதிர்புறமாக திருப்பிவிட்டது தான் காரணம். சுக்கிரன் நன்மைக்கும் தீமைக்கும் முழுமையான காரணகர்த்தாவாக ஒரு மனிதனுக்கு விளங்குகிறார். கன்னி ராசி அன்பர்களுக்கு 2/9 வீட்டின் அதிபதி தான் சுக்கிரன். மிதுனம் ராசியிலிருந்து கன்னி ராசி வரை சுக்கிர பகவானுக்கு இந்த 4 இடங்களும் சாதகமற்ற வீடு.
மிதுனம் வந்து நட்பு வீடாக இருந்தாலும் மிதுனம் வந்து சுக்கிரனுக்கு சாதகம் இல்லை. கடகம் வந்து கடும் பகை. சிம்மம் வந்து மிக கடும் பகை. கன்னியில் வந்து சுக்கிரன் நேசமாயிடுவார். கடந்த 4 மாதமாக சுக்கிர பகவானுடைய சஞ்சார நிலை சாதகம் இல்லை. கன்னி ராசியிலே சுக்கிரன் நேசம். கன்னி ராசி என்பவர்களுக்கு எப்போதுமே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கொஞ்சம் நீண்ட தூரம் ஆகாது அப்படின்னு சொல்லிடலாம். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை. குடும்ப நபர்களுக்குள் எப்போதுமே வந்து ஒரு விரிசல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாத சூழ்நிலை பெரும்பாலான கன்னிராசி என்பவர்கள் குடும்பத்தில் இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு அடுத்த 4 மாதம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று செல்லும்போது, எப்போதுமே வந்து தனக்காரகன் தனஸ்தானத்திலே ஆட்சி பெற்று இருக்கும்போது பணம் வந்து தாராளமாக வரும். 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் ஆட்சி பெறும்போது தான் பணம் வந்து அதிகமாக பேங்கில் போய் சேமிக்க முடியும். அல்லது தங்க நகை எடுத்து வீட்டு மனை வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கி நம்முடைய எதிர்காலத்துக்கு அசையும் அசையா சொத்துக்கள் மூலம் சேமிக்க முடியும். உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிலே 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது கன்னி ராசி என்பதற்கு அடுத்த 4 மாதம் 2027ஆம் வருடம் முதல் மாதம் 2ஆம் தேதி வரை ஒரு சிறப்பான ஒரு காலகட்டத்தை சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலே ஆட்சி பெறும்போது நல்ல பேச்சுவார்த்தை, நல்ல முக அழகு, முக வசீகரம் உங்களுக்கு கிடைக்கும். பாட்டு பாடி கொண்டிருப்பவர்கள், சினிமாவில் பாட்டு பாடக்கூடியவர்கள், கலைத்துறையில் பாட்டு பாடக்கூடியவர்கள், பேச்சால் வாக்கால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், பேச்சு சாதுரியத்தின் மூலம் மக்களை கவருவீர்கள். 2வது வீட்டிலே 2ஆம் அதிபதி ஆட்சி பெறும்போது குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சி, கலகலகலகலன்னு நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசி குடும்பத்தை நீங்களும் சந்தோஷப்படுத்துவீங்க. குடும்ப நபர்களும் உங்களிடம் சந்தோஷமாக இருப்பாங்க. 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலே ஆட்சி பெறும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். வரன் பார்க்க இப்போ வந்து ஆயத்தமாகுங்கள். புரோகர்களிடம் ஜாதகத்தை கொடுங்க. பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 நாட்கள் தான் இருக்கிறது. சுக்கிர பகவான் 2வது வீட்டிலே ஆட்சி பெறும்போது உங்களுக்கு உடனே கல்யாண காரியங்கள், குடும்பத்தில் சுப காரியங்கள் டான்னு வேலையாகும். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். 2வது வீட்டிலே 2ஆம் அதிபதி ஆட்சி பெறும்போது தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுக்கிர பகவான் வந்து சுய ஒளி கிரகம். சூரியனை போல் சுக்கிர பகவான் வந்து இரவில் பாருங்கள் அப்படி தகதகதகதகன்னு இருப்பார். 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று செல்லும்போது சிலருக்கு வந்து கண்ணில் வந்து பிரச்சனை வரும். கண் வந்து எரியும், கண்ணில் போல அதிகமாக தள்ளும். சிலருக்கு வந்து கண்ணில் தான் வந்து குச்சி போடும், முள் குத்துறது, இந்த மாதிரி கண்ணில் வந்து அடிபடக்கூடிய அமைப்பும் அடுத்த 4 மாத காலம் உண்டு. அல்லது கண் சார்ந்த கண்ணில் பிறை எடுப்பது, கண்ணாடி அணிவது, இந்த மாதிரி அடுத்த 4 மாதம் கண் சார்ந்த பிரச்சனைகளும் கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் வந்து கொடுப்பார். சுக்கிர பகவான் 2வது வீட்டிலே ஆட்சி பெறும்போது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து பூ விளைச்சல் அதிகமாக வரும். பூ விலையும் அதிகமாக வைக்கும். நல்லா வந்து பூ மகசூல், பூ விலை அதிகமாக வைத்து நல்லா பணம் சம்பாதிக்கலாம். விவசாயிகள் பால் கறவை மாடு வைத்திருப்பவர்கள் இந்த காலகட்டம் அதிகமாக பால் கறக்கும், நல்ல விலைக்கு விற்கலாம். வண்டி வாகனம் இயந்திர தொழில் செய்யக்கூடியவர்கள் வண்டி நல்லா ஓடும், நல்ல வாடகை வாங்கி நல்ல பணம் சம்பாதிக்கலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய இந்த 4 மாத காலம் சுக்கிர பகவான் தனஸ்தானத்திலே அமர்ந்து குடும்ப உறவுகள் ஒற்றுமையை தருகிறார். திருமண பந்தத்தை ஏற்படுத்த போகிறார். பண கஷ்டத்திலிருந்து உங்களை வந்து மீட்டு கொண்டு வருகிறார். பேங்கில் வந்து பணம் சேமித்து கொள்ளலாம். அல்லது தங்க நகையோ, வீட்டு மனையோ, விவசாய நிலமோ, வண்டி வாகனங்கள் மூலமோ நீங்கள் வந்து சேமிப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். 2வது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று செல்லும்போது கன்னிராசி என்பதற்கு இந்த 4 மாத காலம் பண ரீதியான, குடும்ப ரீதியான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கிறார். கன்னிராசிக்கு சுக்கிரன் வந்து 9ஆம் வீட்டின் அதிபதி.
பாக்கியாதிபதி 2வது வீட்டிலே அமரும்போது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அப்பாவுக்கும் மகனுக்கும் இதே கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா, சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா, இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாகும். 2வது வீட்டிலே 9ஆம் அதிபதி ஆட்சி பெறும்போது கன்னிராசி அன்பர்கள் கோவிலுக்கு ஆன்மீக பயணங்கள், சுற்றுலாக்கள் சென்று வருவீங்க. அடுத்த 4 மாத காலம் உங்கள் பேச்சுக்கு, உங்கள் சொல்லுக்கு, உங்கள் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உண்டு. நீங்கள் சொன்னால் சரி அப்படிம்பாங்க. உங்ககிட்ட லட்சுமி கடாட்சம், பணம் தாண்டவம் ஆடும். தாராளமாக பணம் புரளும். கன்னிராசி அன்பர்கள் செய்கின்ற வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக அதிக பணம் சம்பாதித்து உங்கள் வசதி வாய்ப்புகளை, குடும்ப உறவுகள் ஒற்றுமையை, நல்ல சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஞானஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.